நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கம். இப்போ நம்ம பரிகாரம் தலங்கள் அதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நிறைய கிட்டத்தட்ட ஒரு 300 விதமான இந்த காம்பினேஷனில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பரிகாரம் நமக்கு தேவையா, பரிகாரம் எப்படி பண்ணணும், ஏன் தேவைங்கிறத நிறைய காணொலியில் பார்த்துருக்கோம். எப்படி பண்ணணும், ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எடுத்து வச்சோம்னா நமக்கு வெளியில் போச்சு செருப்போட்டுன்னு போனோம்னா காலில் கல் குத்தாது. அதை நாம் செய்து வந்தோமே ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம். இப்படி தான் நாம் பார்க்கக்கூடிய பரிகாரம் அதைத்தான் நமக்கு சொல்லித்தரது. சரியா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ராகு கேத்து பரிகாரங்கள். இந்த ராகு கேத்து பரிகாரங்கள் அதில் நமக்கு ராகு கேத்து ஸ்தலங்கள், அந்த ஸ்தலங்களில் நம்ம எங்கே நமக்கு அருகாமையில் அல்லது பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று வரணும். அப்போ சென்று வரச்சே எப்படி போயிட்டு வரணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணினா நமக்கு மேன்மை கிடைக்கும். சாதாரணமாக ஒரு கிளார்க்கை போய் நம்ம பார்க்கறதுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனோம்னா சுற்றி 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 அந்த கிளார்க் எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஆனால் நமக்கு அந்த கிளார்க்கை டக்குன்னு தெரிஞ்சது அல்லது அந்த கிளார்க் இதை எதிர்பார்க்கிறான்னு தெரிஞ்சதுன்னா அதை செஞ்சோம்னா நமக்கு காரியம் நடக்கும். அவ்வளோதான். இதே தான் பரிகாரமும். இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தலம் ராகுகேது ஸ்தலத்தில் திருநாகேஸ்வரம். இந்த திருநாகேஸ்வரம் கும்பகோணத்திற்கு வெகு அருகாமையில் இருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர்ல இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த திருநாகேஸ்வரம் இது ரொம்ப இதில் சொல்லச்சேவே ராகுவுக்கும் கேதுவுக்கும் நாகர், அதாவது நாகம் வடிவில் இருக்கக்கூடியவர் தான் ராகு கேது. அந்த அவர்களுக்கு செய்யக்கூடிய பிரீத்தி இங்க ஸ்பெஷல் என்னன்னா நாகராஜா இருக்கக்கூடியது ஸ்பெஷல். கும்பகோணத்தில் இந்த பேரே நாகேஸ்வரர், நாகநாதர், தர்பாரண்ய சம்பகாரண்ய கஷேத்திரம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்தினுடைய பெயரு. அம்பாளுடைய பெயர் கிரி குஜாம்பிகை அப்படிங்கிறது அம்பாளுடைய பெயர். இங்க இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஷண்பக மரம். சண்பக ஆரண்ய ஈஸ்வரன் தான் பேரு. ஷண்பக மரம் அப்படிங்கிறது ராகுகேதுவுக்கு உயர்ந்ததான மரம். ஷண்பக மரம். தீர்த்தம் சூரிய புஷ்கரணி, மெயினா இருக்கக்கூடிய சூரிய புஷ்கரணி. 12 புஷ்கரணிகள் இருக்கிறதா இருந்ததா சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு அது குறைஞ்சி போச்சு. பெட்டர் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு நமக்கு ஒரு கர்மா வினை தீர்க்கணும் அப்படின்னு போனோம்னாலும் புஷ்கரணியில போய் தீர்த்தாமாடுதல் அப்படிங்கிறது ஒரு நல்ல சரி செய்கை. ஒரு தரம் பண்ண முடியல, 2 தரம் பண்ண முடியல, இப்ப திருப்பதிக்கு போறோம் 4-5 தரம் போச்சே பண்ண முடியலன்னா ஒரு தரமாவது புஷ்கரணியில நீராடி விட்டு வருதல் அப்படிங்கிறது மேன்மையை தரக்கூடியது. சாதாரணமாகவே அங்க இருக்கக்கூடிய மூலிகைகள் நமக்கு அந்த தண்ணீர் நமக்கு மேன்மையை தரக்கூடியதுன்னு சொல்லிக்கிறாங்க. இங்க அம்பாளுடைய சன்னதியில வலப்பக்கத்துல கலைமகலம், இடப்பக்கத்துல திருமகலம். 2 பேரும் அம்பாளுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் முப்பெரும் தேவியர் ஒரே இடத்தில் காட்சி கொடுக்கக்கூடியவர்களாக நாம 2-3 இடத்துல பார்த்திருக்கோம். இந்த 3 தேவியரையும் இருக்கக்கூடிய இடம் திருச்சிக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல அதுவும் குருவனுடைய ஸ்தலமாக சப்தகுரு ஸ்தலம் என்று வழங்கக்கூடிய தலம். அதே மாதிரி இங்க தேவியர்களும் காட்சி கொடுக்கக்கூடியது. ஆதிசேஷன், தக்ஷன், கார்கோடகன் இப்படியாக நாகராஜாக்கள் எல்லாம் பூஜிக்கப்பட்ட ஸ்தலம் இந்த சிவஸ்தலம். அதனாலதான் இதுக்கு திருநாகேஸ்வரம் அப்படின்னு பெயர் வந்தது. அடுத்தது 3 அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசன் 4 பேர்களில் 3 பேர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது, பூஜிக்கப்பட்டது ஒரு இடம் இந்த இடம், இந்த சுவாமி. அது மட்டுமல்ல, குபேரனுடைய நிதிகளாக வழங்கக்கூடிய சங்க நிதி, பத்மநிதி இருவர்களாலும் பூஜிக்கப்பட்டதோர் இடம் இந்த இடம், இந்த ஸ்தலம். நாகராஜனுடைய பத்திரிகளோடு விளங்கக்கூடிய ஸ்தலம். நாகராஜனுக்கு 2 மனைவியர், 2 விக்கிரகங்கள் இருக்கக்கூடியது, 2 மனைவியரும் கூடவே இருக்கக்கூடியதாக இந்த நாகமூர்த்தி. இதெல்லாம் விசேஷங்கள் இங்க இருக்கக்கூடியது. அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனி போறோம், ஒரு டைரக்டரை பார்க்கணும் அல்லது சேல்ஸ்மேனை பார்க்கணும்னா அவனை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிட்டு போறது நல்லது. அதே மாதிரிதான் ஒரு எம்பியை பார்க்கணும், எம்எல்ஏ பார்க்கணும் அப்படின்னா அவரை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போறதுங்கிறது நல்லது. இது இன்ஃபர்மேஷன் அபவுட் த பிளேஸ். அடுத்தது இங்க போனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கூடிய வரையில் நம்முடைய நட்சத்திரத்திற்கு அன்னைக்கு போறது அப்படிங்கிறது ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ஏதாவது ஒரு பரிகாரத்துக்காக நாம போறோம் அப்படின்னா எந்த பரிகாரத்திற்காக போறோமோ அந்த யாரை சொன்னாங்களோ அதன்படி செய்வது அப்படிங்கிறது நல்லது. மூன்றாவதாக இப்ப பரிகாரத்துக்கு போறோம் அப்படின்னா எதையுமே வெளியிலேருந்து எடுத்துக்கொண்டு போதலோ
அல்லது திரும்பி எடுத்து வரதலோ இந்த இடத்திற்கு உகந்தது அல்ல. சாதாரணமாகவே சிவஸ்தானங்கள் சொல்லுவாங்க, இந்த விபூதி கூட அங்கேயே விட்டுட்டு வரணும் அப்படின்வாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு அபிஷேகம் செய்யணும். முக்கியமா ராகு காலத்தில் செல்வது அப்படிங்கிறது விசேஷம். 3.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ராகு காலம், ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் இருந்து அந்த ராகு கால பூஜையை அந்த அபிஷேகத்தை பார்த்து வருதல் அப்படிங்கிறது மிக மிக உத்தமம். ஏன்னா இங்க ஒரு விசேஷம் சொல்லுவாங்க, இந்த இடத்துல ராகுவுக்கு பால் அபிஷேகம் பண்ற போது அந்த தொண்டையில இறங்குற போது நீளமாக தெரிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட்டாயம் பார்த்துட்டு வாங்க. அது அந்த அபிஷேகத்தின் போதுதான் தெரியும். 1.5 மணி நேரம் நம்ம ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி கொடுக்கலாம். அல்லது வேற ஏதாவது பூஜைகள் பண்ணணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ராகுகேது தோஷத்துக்கு ஏற்றபடி அந்த பூஜையை செய்துவிட்டு வருதல் அப்படிங்கிறது நல்லது. அந்த பூஜை பண்ற போது முன்னாடியும் பின்னாடியும் ஒரு முடிஞ்சதுன்னா அந்த ஸ்தலத்துல அந்த கும்பகோணத்துல ஒரு முதல் நாள் இரவு தங்கிவிட்டு மார்னிங் போறது மிக நல்லது. ராகு காலத்தில் நம்முடைய நட்சத்திரம் ஜன்ம நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு செல்வது 2வது நல்லது. 3வது சனி ராகு கேந்தவர் இப்ப இருக்கக்கூடியது சனி ராகு கேந்து சனி தசையிலோ அல்லது ராகு கேதுவனுடைய தசையிலோ நாம் அங்கே சென்று வருமையானால் வெளியில வர்ற போது நாணயங்களை யாருக்காவது தானம் கொடுக்கிறது. பிச்சைக்காரர்களுக்கு ரூபா கொடுக்காதீங்க, நோட்டு கொடுக்காதீங்க, நாணயங்களை தானமாக கொடுங்க. 50 பைசா, 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா எல்லாம் இரும்பினால் ஆனது. அந்த இரும்பினால் ஆன நாணயத்தை தானமாக கொடுத்தல் மிக மிக நல்லது. இதையெல்லாம் நாம் செய்து வரலாம். இதற்கடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய பால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதை நாம் அங்கேயே சிறிது உட்கொள்ளலாம். சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க, அது நல்லது. எதையுமே எடுத்து வர வேண்டாம். அடுத்தது மெயினா நம்ம போச்சு இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம், எந்த ஸ்தலங்களுக்கு போனாலுமே ஒரு 1/2 மணி நேரம் பெருமானை வணங்கிவிட்டு ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த ஸ்தலத்திலே இருந்து விட்டு அந்த வைப்ரேஷனை அனுபவிச்சுட்டு வெளில வர்றது அப்படிங்கிறது மிக மிக உத்தமமாக கருதப்படுகிறது. வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 2-3 பிரச்சனைகள் பேசியிருக்கோம், அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம். இதையும் திரும்பி பாருங்க. அதனால லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.